ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று தினமணி ஆசிரியரிடம் நான் கேட்டபோது, அவர் 375 நாளும் எனக்கு இதே வேலையாக ஆகிவிடும், இருப்பவர்களெல்லாம் என்னை இதற்கு மட்டும்தான் கூப்பிடுவார்கள், ஆகவே நான் அந்த விழாவிற்கு வருகிறேன், ஆனால் உங்களுடைய புத்தகத்தை என்னால் வெளியிட இயலாது என்று சொல்லி அதை நான் ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதுபோல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் தினமணியில் இந்த நூல் வெளியீட்டு விழா குறித்து எழுதியிருக்கிறார்கள். சிறந்தது என்று ஒரு மனிதன் கருதுகின்ற ஒன்றை போற்றுவதற்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேண்டும். அந்த வகையில் இந்த நூலை பற்றி ஏராளமான தகவல்கள் அரை பக்கத்துக்கு அவர்கள் இன்றைக்கு எழுதி, எந்த அரங்கிலே இந்த விழா நடைபெறுகிறது என்று கூட பல பேருக்கு தெரிவித்து, இந்த அரங்கு ஏறத்தாழ நிரப்பியதற்கு வைத்தியநாதன் அவர்கள் ஒரு காரணம். ரொம்ப தினமணி ஆசிரியர் ஏஎன் சிவராமன் அவர்களுக்கு பிறகு தினமணிக்கு வாய்த்த மிகச்சிறந்த ஆசிரியர் அவர்கள். அதனால்தான் தினமணியினுடைய முகம் ஏஎன் சிவராமன் காலத்திலிருந்து வைத்தியநாதன் காலம் வரையிலும் மாறவில்லை. பொதுவாக ஆங்கில செய்தித்தாள்களில்தான் தலையங்கம் படிப்பது வழக்கம். அவர்கள்தான் எதையும் ஆழ்ந்து அகன்று அதை எழுதுவார்கள். ஆனால் அந்த வகையில் ஆங்கில நாளிதழ்களுக்கு நிகராக தமிழ் நாளிதழ் ஒன்றில் தலையங்கம் முழுமையாக படிக்கின்ற பழக்கம் எனக்கு உண்டு என்றால் அது தினமணியிலே மட்டும்தான். ஆகவே ரொம்ப பாராட்டுகின்ற பெருங்குணம் உடையவர் என்பது மட்டுமல்ல, தினமணி தமிழுக்கு ஆற்றுகின்ற பணி ரொம்ப பெரியது. நெல்லை தமிழில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நெல்லை மாவட்டம், தாமிரபரணி, இதிலெல்லாம் அவருக்கு ரொம்ப பெரும் ஈடுபாடு. அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அந்த வகையில் தமிழை நான் தினமணியிலே பிற்பட்டோருக்கு பிற்பட்டோரை பகை என்று ஒரு கட்டுரை எழுதினேன். அதுதான் நான் எழுதிய முதல் கட்டுரை. அது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினேன். பிற்பட்டோருக்கு பிற்பட்டோரை பகை என்று நான் எழுதியதற்கு மிகப்பெரிய காரணம் அது தினமணி வெளியிட்டது. வரிசையில் நின்று அடைந்தவனெல்லாம் விலகி நின்றால்தான் பின்னால் இருக்கின்றவனெல்லாம் அதை பெற முடியுமே தவிர, அடைந்தவனே திரும்ப திரும்ப அடைந்து கொண்டிருந்தால் அந்த 10 குடும்பங்கள் தான் வளர்ச்சி அடையுமே தவிர மீதமுள்ள அதே சமூகத்தைச் சேர்ந்த 90 குடும்பங்கள் பின்தங்கிவிடும். ஆகவே நாம் முற்பட்டவர்களை ஒதுக்கிவிட்டோம். அதை பற்றி இனிமேல் பேச்சே கிடையாது. இனிமேல் பிற்பட்டவர்களுக்கு பிற்பட்டவர்கள் பகையாகாமல் வசதி மிகுந்தவர்கள், ஒரு முறை டாக்டர் ஆனவர், ஒரு முறை இன்ஜினியர் ஆனவர், அவர் விலகி விட வேண்டும். அடுத்தவன் இன்ஜினியர் ஆக வேண்டும், அடுத்தவன் டாக்டர் ஆக வேண்டும், அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அப்பொழுதுதான் ஒரு 40-50 ஆண்டு காலத்தில் முழு சமூகமும் வளர்ச்சி பெறும். இன்றைக்கும் பின்தங்கிய சமூகங்களில் ஏழ்மை மிகப்பெரிய அளவுக்கு இருப்பதற்கு காரணம், ஒரு புதிய வட்டம் ஒன்று, வளமான வட்டம் அந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை தவிர, மற்றவர்களெல்லாம் பின்வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மை அடைத்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. இன்னமும் முற்பட்டவர்கள் தான் தங்களை மறித்து வைத்திருப்பதாக அவர்கள் கருதுகிறார்களே தவிர, முற்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு, 10% குறைவு. ஆகவே ஏறத்தாழ எல்லா வடநாட்டில் நடக்கிற போராட்டங்கள் தென்னாட்டில் நடக்காததற்கு காரணம், தமிழ்நாட்டில் எல்லா பெரிய சமூகங்களும் பிற்பட்டோர் பட்டியலில் தான் இருக்கிறது. வடநாட்டில் மராத்தி போன்ற சமூகங்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் போராடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடக்காததற்கு காரணம், பெரும்பான்மையான சமூகங்கள் அதிலே தான் இருக்கின்றன. ஆகவே பெரும்பான்மையான சமூகங்கள் படிப்பறிவில்லாத சமூகங்கள் தான். உண்மையிலே பிராமணர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு 2000 ஆண்டுகளாக படித்தவர்கள். ஆகவே போட்டி போடுவதற்கு இவர்கள் ஒதுக்கீடு கொள்கையை கொண்டு வந்தது சரி. அதற்கு பிறகு 85-90% அதில் இருக்கிறார்கள். அப்புறம் அவன் விலகினால்தான், தன்னால் விலகினால்தான் தான் வர முடியுமே தவிர, இனிமேல் நாம் பிராமணனை குற்றம் சொல்வதற்கோ மற்ற சமூகத்தினரை குற்றம் சொல்வதற்கோ வேலை இல்லை. எந்த ஒரு பார்வையும் அரசியலில் இருப்பவன் இல்லாதவன் என்று அமையாத வரையிலும், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்று அமையாத வரையிலும் பிற்பட்டவர்கள் பிற்பட்டவர்களாக இருப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள். ஆகவே இப்படி பல வகையான கருணாநிதி என்ன கடவுளா என்ற ஒரு புத்தகம் ஒன்றை நான் எழுதினேன். அது புத்தகம் அல்ல, கட்டுரைகளின் தொகுப்பு. அந்த கட்டுரைகள் முழுவதும் தினமணியில் எழுதப்பட்டவை தான்.
எழுத்து சுதந்திரம் கொடுப்பதில் நம்முடைய வைத்தியநாதனை போல துக்ளக் சோவை போல நான் யாரையும் பார்க்கவில்லை. இலங்கையை பற்றி, ஈழத்தை பற்றி நான் ஒரு கருத்து வைத்து எழுதுவேன். சோ அதை வெளியிட்டு விடுவார். பிறகு அதுக்கு மறுப்பு, அதற்கு பக்கத்திலேயே அவர் ஒரு கட்டுரை போடுவாரே தவிர என்னை அந்த கருத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார். ரொம்ப நான் எழுதிய பெருவாரியான கட்டுரைகள் துக்ளக்கிலும் தினமணியிலும் எழுதப்பட்டவை தான். அவையெல்லாம் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இதை எழுத வேண்டும் என்று என்னுடைய மகன்தான் சொன்னான். ஒரு விதமான கலவை, நீங்கள் அதை எழுதி பாருங்கள் என்று சொன்னான், பதிவு செய்யுங்கள் என்று சொன்னான். ரொம்ப அழகாக ஜெயமோகன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், நான் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்கு அவர்கள் வைத்த விளக்கம் மிகச்சிறந்த விளக்கம். அது எனக்கு தெரிந்திருக்கவில்லை, நாம் வெற்றி பெற முடியாது என்று. அதற்கு காரணம், மிகச்சிறந்த தலைவர்கள் இந்த மண்ணில் வெற்றி பெற்றார்கள். என்னை விட படு நேர்மையானவர்கள், என்னை விட மிக சிறந்த தொண்டு மனப்பான்மையவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்திய அரசியலை மாற்றியவன் காந்தி. இந்த கருத்தை நான் 25 வயதில் பெற்றேன். லூயி ஃபிஷருடைய புத்தகத்தின் வாயிலாக பெற்றேன். அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கை போக்கை மாற்றியது. அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், மேக்கிங் ஆஃப் மகாத்மா என்று ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் லூயி ஃபிஷர். ஒரு கரம்சந்திர காந்தி சாதாரண மனிதன், குஜராத்தி வர்த்தக வகுப்பில் பிறந்த ஒரு மனிதன் மகாத்மாவாக எப்படி உருவாக முடிந்தது என்பதற்கு 2 காரணங்கள் சொல்லுகிறார். ஒன்று, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்வது என்று முடிவெடுத்தார். இன்னொன்று, இனிமேல் வாழ்வில் தனி சொத்து வைத்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுக்கிறார். தனி சொத்து வைத்துக் கொள்வதில்லை என்ற முடிவும், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத முடிவும் அவரை மகாத்மா காந்தியாக உருவாக்கியது. இது 2ம் நம்ம செய்ய முடியாது, 2ம் செய்யவே முடியாது. மகாத்மா ஒரு மனிதனை, சாதாரண மனிதனை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற மனிதனாக மாற்றியது. பாரதி சொல்வான், 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி காந்தி. அந்த மாமணியை உருவாக்கியது இவ்வளவு சாதாரணமான 2 கோட்பாடுகள் என்றால் அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சொத்து வைத்துக் கொள்வதில்லை என்ற முடிவுடையவன் அரசியலில் மகாத்மாவாக உருவாவான். அப்புறம் இடைவெளி இல்லாமல் வாழ்கின்றவனும் மகாத்மாவாக உருவாழ்வான். நம்முடைய சாமியார்களே சொத்து இல்லாமல் இருப்பதில்லையே, நம்முடைய மடங்களே சொத்து இல்லாமல் இருப்பதில்லையே. 1000 வேலி 2000 வேலி என்று இல்லாமல் இருந்திருந்தால் பட்டினத்தாரை போல, தாய்மானவரை போல, வள்ளலாரை போல இவர்கள் இருப்பார்களே. ஆனால் நம்முடைய சமூகம் மாறி இருக்கும். எல்லாம் கார்பரேட் சாமியார்கள் இருக்கிறார்கள். நித்யானந்தா, சக்கி, வாசுதேவ் எல்லாம் கார்பரேட் சாமியார்கள். ஏராளமான சொத்துக்களை வைத்துக்கொண்டு அதை பார்த்து இவன் என்ன, பட்டினத்தார் ஒரு வரப்பில் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். 4-5 பெண்கள் தண்ணீர் எடுப்பதற்காக போனார்கள். போன்றபோது ஒருத்தியோடு பேசினாள், இந்த சாமியாருக்கு எவ்வளவு சுகம் தேவைப்படுகிறது பார், வரப்பில் தலை வைத்து கொடுத்திருக்கார், தலைக்கு உயரம் தேவைப்படுகிறது, இவ்வளவு சுகம் இந்த ஆளுக்கு தேவைப்படுகிறது, இவரெல்லாம் ஒரு சாமியார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போனார்கள். கிறுகிறுத்து போனார் பட்டினத்தார். அவர்கள் திரும்பி வந்தார்கள். வருகின்ற போது பட்டினத்தாருக்கு வெட்கமாக போய்விட்டது. நம்முடைய தலைக்கு உயரம் தேவைப்படுகிறது, சுகம் தேவைப்படுகிறது என்று சொல்லிவிட்டார்கள் என்று வரப்பிலிருந்து தலையை எடுத்து சமதளத்தில் வைத்து கொண்டு படுத்திருந்தார். அந்த பெண்கள் போகின்ற போது சொன்னார்களாம், இன்னும் சமூகம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறது என்கின்ற கவலை இவரை விட்டு போகவில்லையே, இவர் என்ன சாமியார் என்று சொன்னார்கள். செத்தார் பட்டினத்தார். அடேப்பா, அந்த மாதிரி மனிதர்கள் சமூகத்தை மாற்றி அமைத்து வருவார்கள். வள்ளலார் தான் நமக்கு வாய்த்த கடைசி மகான், ரமணர். ஆகவே அந்த மாதிரி மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்று தோன்றும். அவருடைய வீச்சு நம் மீது படும். அது இல்லாமல் இதையெல்லாம் ஒரு பெரிய தொழிலாக்கி, கார்ப்பரேட் நிறுவனங்களாக்கி, இதையெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களின் கைக்கு போய்விட்டால் இது இப்படித்தான் வரும். சிங்கப்பூரினுடைய தலைமை அமைச்சர் ஒரு முறை சொன்னார், இந்தியாவினுடைய பாராளுமன்றவாதிகளும் சட்டமன்றவாதிகளும் 50% கிரிமினல்கள் என்று சொன்னார். உடனே நம்முடைய நாடு தன்னுடைய எதிர்ப்பை தூதர் மூலமாக பதிவு செய்தது. அவன் என்ன சொல்லக்கூடாதை சொல்லிவிட்டான், என்ன பொய்யை சொல்லிவிட்டான் என்பதைத்தான் நாம் சிந்தித்திருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய பதிவை, எங்களுடைய நாட்டின் மீது அவதூறு பேசுகிறார் என்று சொன்னால் எது இருக்கிறதோ அதைத்தானே பேசுவான்.
ஆகவே காந்தி என்கின்ற மனிதன் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு 1000 ஆண்டு இந்த நாடு நாறிட்டு தான் கிடந்தது. காந்தி தான் பொது வாழ்க்கையில் நேர்மை என்பதை ஏற்படுத்துகிறார். சத்தியத்தை பேசுவதை மரியாதைக்குரியதாக ஆக்குகிறார். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. எவனும் கத்தி எடுத்து யுத்தம் செய்துதான் சுதந்திரம் பெற வேண்டும் என்று உலகம் அறிந்திருந்ததே தவிர, ஒன்றும் வேண்டாம், நீ இந்த அரசோடு ஒத்துழைக்காதே, சுதந்திரம் ஓராண்டுக்குள் கிடைக்கும் என்று சொல்ல அவனை தவிர வேறு ஒருவனுக்கும் தெரியாது. நான் கோஆப்ரேஷன் வித் தி கவர்மெண்ட், ஹிட்லரை கூட மண்டியிட வைக்க முடியும் என்று அவர் சொன்னார். நான் கோஆப்ரேஷன் வித் தி கவர்மெண்ட், ஸ்வராஜ் வித்தின் 1 இயர் என்று சொல்லுகின்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஓராண்டில் நாடே திரண்டு நின்றது. 1921 நாடு சுதந்திரம் அடைந்திருக்கும். சௌரி சௌராவிலே போலீஸ்காரனை எரித்து கொண்டு விட்டார்கள். போலீஸ்காரன் மக்களை அடித்தான், கொன்றான். ஆகவே இந்த மக்கள் கோபம் கொண்டார்கள். போலீஸ்காரனுடைய போலீஸ் நிலையத்தை எரித்து விட்டார்கள். 2 பேர் செத்து போனார்கள். செத்து போனவுடன் காந்தி ஒரு ஆண்டில் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று அறிவித்தாரே